எங்க போனீங்க? கிரீன் ட்ரெண்ட்ஸ் போனேன். அங்கெல்லாம் போல. என்னோட புடவை வந்து சிறுவந்தாடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட. அங்க வந்து நம்ம காஞ்சிபுரத்துல எப்படி பட்டு சென்டர் இருக்கோ அதே மாதிரி சிறுவந்தாடுல பட்டு சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வார்ம் கிரீட்டிங்ஸ். வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ லவ் ஸ்டோரி வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். 10 பாட்டு எடுத்து ரொம்ப பெருசாக எடுத்த மாதிரி இருந்தது. பட் டக்குன்னு எல்லா பாட்டுமே முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போது 10 பாட்டு முடிஞ்சு பார்க்கும்போது. அண்ட் அதில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நாங்கள் 2 பேருமா ஒன்றா உட்காந்து வெட்டிங் ஆல்பம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம், ஸோ வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பேன். பட் சடனாக வீடியோ வந்து நான் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எங்களோட அந்த தாலி கட்டுற கிளிப்பிங் இருக்கு இல்லையா, வீடியோ கிளிப்பிங், அதோட முடிஞ்சிட்ருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்பம் வந்து உட்காந்து நாங்கள் ரிவீல் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் நாங்கள் நிறைய பேசிட்டோம். அந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10th பார்ட்டோட அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெட்டிங் ஆல்பமை வந்து ஒரு தனி வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஆல்பமை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம லவ் ஸ்டோரியை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். எப்பவுமே லவ் ஸ்டோரிக்காக நான் லொக்கேஷன் தேடி நிறைய இடத்துக்குலாம் போவேன். இதுக்கு மேலே லவ் ஸ்டோரியும் முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ லொக்கேஷன் தேடி போகிற வேலை இல்லைல்ல. சரி, ஆல்பம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சும்மா வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போய் இன்ட்ரோ எடுப்போமே அப்படின்றதுக்காகவும் வேண்டி ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு லொக்கேஷன் தேடி வெளியில் வந்தோம். நான் ஒரு ஓவியம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக சன் செட் ஆகிற நேரம், பட் இன்னும் ஆகலை. டைம் வந்து ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா சன்செட் எடுக்கலாம். பட் அவ்வளோ நேரம்லாம் நிற்க முடியாது. யாரோட கொல்லின்னு தெரில. நாங்கள் பாட்டுக்கு வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். டக்குன்னு நம்ம வந்து எங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். லவ் ஸ்டோரியே ஒரு வழியாக முடிச்சிட்டேன். பட் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து 9th பார்ட் வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர். ஏன் அப்படின்னா ஒரு 5 பார்ட் வரைக்கும் தான் 1000 வியூக்கு மேலே போயிருக்கு. அண்ட் 6வது பார்ட்லேருந்து கொஞ்சம் வியூஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தோடைய லிங்க்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகான்லேயும் கொடுக்குறேன். இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போய் ஆல்பம் எல்லாத்தையுமே பார்க்கலாம், நாங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பட் நம்மளோட வெட்டிங் ஆல்பம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து காட்டுங்க. வீடியோக்குள்ள ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ வந்து எங்களோட வெட்டிங் ஆல்பம் இதுதான். ரொம்ப பிடிச்சி சண்டை பிடிச்சி இப்படி தான் போட்டாகணும் அப்படின்னு போட்டார். இதுக்காக செலவு பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்லலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து கொடுத்தாங்க. அதுதான் நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து மேல் கவர். கீழே வந்து இதே மாதிரியே ஒரு பாக்ஸ் அதில் வச்சுட்டு இந்த மேல் கவர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப அப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து என்னை தப்பாக நினச்சி யாரும் நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்களுக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு ரிசப்ஷன் ஃபோட்டோ. இது அடுத்து தான் கல்யாண ஃபோட்டோ வரும். ஸோ இதுதான் எங்களோட காஸ்டியூம், ரிசப்ஷன் காஸ்டியூம். இதுக்கும் ஒரு பெரிய சண்டையாச்சு. அம்மா வந்து இந்த மாதிரி கோட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டு தான். அன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அது 1000 தான் சொன்னாங்க வாடகைக்கு. வாடகை எடுக்கிறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து ஒரு கல்யாணத்துக்குன்னு போடுறோம். அது வந்து ஒரு ஆசையாக போய் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து அப்படி வாங்கணும். யாரோ ஒருத்தவங்க போட்டது அது இன்னும் எத்தனை பேர் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள். நானும் அப்படி தான் சொன்னேன், எங்கள் அம்மாவும் அப்படி தான். இல்லை, இந்த கோட் என்ன இருக்குது, யாருக்காவது வாடகை வேணும்னா சொல்லுங்க. வாடகை வேணா இன்னும் தொங்கியிருந்தாங்க இது ஆங்கரில். ஸோ வந்து கோட் அன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டார். அன்னைக்கு கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஒரு நாளும் போடலாம், 6 வருஷமும் பண்ணியிருந்தாங்க. அது உள்ள ஷர்ட் வந்து ஆக்சுவலாக தனியாக எடுத்து போடலாம். அந்த ஷர்ட்டுமே அவர் வந்து போடல. ஷர்ட் தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்குல்ல, உள்ள போட்டோ இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஷர்ட் வந்து ஷைனிங் ஷர்ட் அது தனியாக இருக்கும். அதை வந்து அவர் போட்டிருக்கலாம். அவர் ஏன் போடலன்னு தெரியல, போடவே இல்லை. அதனால அம்மா என்ன சொன்னாங்க, இது ஏன் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும், இது கத்தனை கடை ஏறி இறங்கி அவ்வளோ செலவு பண்ணி வாங்குறது, அந்த காசு வேறு எதுலையா போட்டுக்கலாம், ஏன் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் போறாதா, அது திருப்பி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க.
முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்னோட புடவை வந்து சிறுவந்தாடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட. அங்க வந்து நம்ம காஞ்சிபுரத்துல எப்படி பட்டு சென்டர் இருக்கோ அதே மாதிரி சிறுவந்தாடுல பட்டு சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு இவங்க அறிமுகமான வரைக்கும் எங்களுக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி ஒரு ஏரியால பட்டு விற்கிறாங்க அப்படின்னு. எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து அங்கே வாங்கிட்டு போறாங்க. காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியா சிறுவந்தாடு பட்டு சென்டர் தான் ஃபேமஸாம். நல்லா வந்து அடிச்சு பேரம் பேசி வாங்கலாம். புடவையோட குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இழையோட குவாலிட்டிலாம் அவ்வளோ நல்லா இருக்குமா. உங்களுக்கு விருப்பப்பட்டா சொல்லுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த கடையில் இருக்கிற புடவைகள்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி ரேட்டு, ப்ரைஸ், ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. இது அங்கே எடுத்த புடவை தான். எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க. பட் ரேட் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஒரு 1500 1200 அந்த ரேஞ்ச்லயும் இருக்கு. பட் இது வந்து ஒரு கல்யாணத்துக்குன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கு எப்படி எடுப்போம், ரிசப்ஷனுக்கு 20,000 25,000 30,000 எடுப்போம். இந்த புடவையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரேட் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ல உண்மையான இதோட ரேட் என்ன அப்படின்றத சொல்றேன். பிளவுஸ் வந்து இதோடதுக்கு பிளவுஸ் இல்லை. ஸோ பட்டு புடவைங்களுக்கு சிலது வந்து பிளவுஸோட இருக்கும், சிலது பிளவுஸ் இல்லாமல் இருக்கும். அம்மா வந்து புடவை கல்யாண புடவை அப்படின்றதுனால கத்திரிக்கோள் வைக்கக்கூடாது அப்படின்னு பிளவுஸ் இல்லாத புடவையாக தான் பார்த்து எடுத்தாங்க. எனக்கு நிச்சயத்துக்குமே அப்படிதான் எடுத்தாங்க. தனியாக பட்டு பிளவுஸ் ரன்னிங்கில் பட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் நான் வந்து சில பல வேலைப்பாடுகள்லாம் செஞ்சேன். இது ரொம்ப கம்மி தாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் செய்யறத பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் ஒர்க்கே கிடையாது. அடுத்த ஃபோட்டோ இருக்கும். இதுதான் எங்களுக்கு கல்யாணம் ஆன மண்டபம். வில்லியனூர்ல லக்ஷ்மி மண்டபம்ல தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த மண்டபத்துக்கு ஒரு கதை நடந்தது. இது வந்து எங்க நிச்சய போட்டோ வரும். இது இல்லை அம்மா தானே நிச்சய போட்டோ. அது நிச்சயதார்த்த போட்டோ வந்து எங்க அம்மா வீட்டில் இருக்கு. ஸோ வேணும்னா அது ஒரு நாள் அங்கே போகிறோம்ல, சென்னைக்கு போகிறப்ப அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதுலேருந்து எடுத்து சும்மா இவங்க ஒரு பேனர் மட்டும் போட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒரு கேக் கூட வைக்கல அப்படின்றதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். எங்கள் நிச்சயத்துக்கும் யாரும் ஒரு கேக் கூட வைக்கல, எங்கள் கல்யாணத்துக்கும் யாரும் ஒரு கேக் கூட வைக்கலாம். ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு. அவங்களோட கல்யாணத்துக்குலாம் போய் கேக் வெட்டு வராரு. எங்கள் கல்யாணத்துக்கு யாருமே கேக் வைக்கல, வெறும் ஒரு பேனர் மட்டும் தான் போட்டாங்க. அடுத்து இதெல்லாம் எங்க ஹனிமூன் போட்டோஸ். இது ஏன் மேரேஜ் போட்டோ கூட ஒன்று சேர்ந்தது அப்படின்னு நான் தான் போட சொன்னேன். நிறைய இதுக்கு ஹனிமூன் ஃபோட்டோஸ் நிறையா தனியாக அது ஒரு ஆல்பம், சின்ன ஆல்பம் இருக்குது. இந்த சைடில் வச்சுருக்கோம். ஹனிமூன் ஃபோட்டோஸ் வந்து ஒரு கட்டு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் ஃபேமிலியாக தான் போனோம் ஹனிமூனுக்கு. அக்கா மாமா எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் குழுமனாலி போனோம். ஸோ அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றதுனால அம்மா தனியாக அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அங்கே தான் போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு அடம் பிடிச்சோம். சரி போகணும்னு விருப்பப்பட்டாங்க. அதனால ஃபேமிலியோட அமுச்சு வைப்போம், தனியாக அனுப்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மாமாவையும் கூட அமுச்சு வச்சாங்க. அது ஒரு கதை பண்ணோம். அது ஃப்ளைட்டே விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து தெரியாது ஃப்ளைட்டு எத்தனை டைம் எவ்வளோ டைமுக்கு முன்னாடி வந்து போய் போர்டிங் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு ½ இந்த ட்ரெயின்லாம் நம்ம போனால் ஒரு ½ 50 மினிட்ஸ் பண்ணி போனால் அது வந்துடும் அந்த கணக்கு பண்ணி போனோம். கடைசியில் பார்த்தா முன்னாடியே 1 hour முன்னாடியே டிக்கெட்டையும் நாங்கள் செக் பண்ணல. அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. அதில் ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க, அதை நாங்கள் செக் பண்ணல. தான் நாங்கள் பண்ணல. அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடியே வந்து நம்ம இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட முன்னாடியே போயிருக்கலாம். பட் லக்கேஜ் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். உங்கள்கிட்ட லக்கேஜ் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 kg 25 kg எங்களுக்கு லக்கேஜே இருந்தது. அதனால் அந்த லக்கேஜ்லாம் போட்டு அந்த வெயிட்லாம் போட்டு அது தனியாக பில் பே பண்ணி தனியாக போனதுக்காக 1 hour பிஃபோர் வர சொல்கிறாங்க. அது தெரியாது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு ½ hour முன்னாடி போனால் அப்படியே அலோவ் பண்ணோம்னு நினச்சி நாங்கள் எல்லாம் விட்டோம். கடைசியில் கிட்ட படம் டிக்கெட்டே ஒரு 40,000 கிட்ட நாங்கள் வந்து 50,000 கிட்ட கரெக்டாக போகிறோம். இல்லை ஃப்ளை ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாதுட்டாங்க. யாரையோ பிடிச்சி என்னோ கேட்டு பார்த்தோம். எக்ஸ்ட்ரா காசு கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகல. மணாலியில் வந்து ஒரு ட்ரிப் அட்வைசர் கிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணல. அந்த ஹோட்டல்லேயே அவங்களே எல்லாமே கொடுக்குற மாதிரி. எத்தனை நாள் 3 nights 4 days நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி மாமாவும் அதுக்கேற்ற மாதிரி ஆஃபீஸ் லீவ்லாம் போட்டாரு. இவரே வந்து ஒரு 10 நாள் லீவ் போட்டிருந்தாரு கலந்துக்கு. இவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் அந்த மாதிரி போட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் இங்கே விசிட் பண்ணோம், இங்கே ஸ்டே பண்ணோம், ஒரு நாள் இங்கே அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளைட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு டே எங்களுக்கு அங்கே ட்ரிப்பு வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் தான் ஆச்சு கடைசியில். அந்த ஒரு டே மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லிட்டோம். அவங்ககிட்ட பேக்கேஜ் சொல்லி மறுபடியும் ஒரு டிக்கெட் வந்து நாளைக்கு டேட்ல உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி வேற எங்கன்னா இங்கேயே வந்து லோக்கல்லே எங்கன்னா ஹனிமூன் போயிட்டு வந்துக்கலாம், விட்டுருங்க இந்த பிளானே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை
ஆசைப்பட்டுட்டீங்க 40,000 50,000 இல்லை காசு போனால் போட்டோம் எல்லாம் எவ்வளோ ஆசையாக எல்லாம் பேக் பண்ணின்னு கிளம்புனீங்க ஃப்ளைட்டில் போக போகிறோன்னு அந்த ஆசையை நான் கெடுக்க விரும்பலை காசு போனாலும் பரவாயில்லன்னு திரும்ப 50,000 கொடுத்து திரும்பி இங்கே எல்லாருக்கும் மறுநாள் உடனே அடுத்த நாள் வந்து டிக்கெட் புக் பண்ணி அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாலும் அவன் மூலியமாக வந்து டிக்கெட் புக் பண்ணி அடுத்த நாள் திருப்பி இண்டிகோ ஃப்ளைட்டில் நாங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் பண்ணியிருந்தோம் மிஸ் பண்ணதால இண்டிகோவில் ஃப்ளைட் பண்ணோம் டெல்லி போயிட்டு அங்கேருந்து மாதிரி அந்த மாதிரி போய் அந்த அளவுக்கு குழுமனாலியை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சூப்பரான இடம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால வந்து எங்களால் வந்து அங்கே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல பட் திருப்பி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா குழுமனாலி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு vlog வரும் அந்த ஃபோட்டோங்கெல்லாம் தான் இது ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோ மணாலியில் எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அதான் மாமியார் மாமனார் இது வந்து இவங்களோட சித்தப்பா இது இவங்களோட மாமா தாய் மாமா இது மாமா இவரும் மாமா தான் இது வந்து இவரோட அண்ணன் அண்ணி ஸோ இவங்க தான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேவா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல நான் எடிட்டிங் பண்ணும்போது பார்க்குறேன் சப்போஸ் ரொம்ப பிளர்ராக இருந்தது அப்படின்னா நான் வேணா ஸ்னாப்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதுதான் இந்த ஷைனிங் ஷர்ட் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பார்த்துங்க இவரு தான் கூட நீங்கள் தானே செலெக்ஷனுக்கு வந்தீங்க அவரு தான் கூட வந்தார் எனக்கு சாரிக்கு கொஞ்சம் அப்படியே செட் ஆகிற மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலர் எடுத்தோம் ஆமாம் தானே சாரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் போயிட்டு இந்த கோட் ஷூட் எடுத்தோம் இவர் வந்து எர்த் ரைட்டில் இருக்கிறது இந்த ஸ்னாப் எடுக்கும்போது அவர் பின்னாடி வந்ததை கூட கவனிக்காம வந்து கேமரா போட்டோ எடுத்துருக்குறாங்க கேமராமேன் இது மாமா அதான் மாமா அக்கா உங்கள் அண்ணன் அண்ணி அப்பா அம்மா ஃபோட்டோ தனியாக இருக்குது இது வந்து என் கடைசி தங்கச்சி யாரும் பார்க்கலன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அவளை கிட்ட பார்த்துக்கோங்க ஸோ கடைசி தங்கச்சி இவ வந்து எனக்கு அடுத்தவர் ஸோ நாங்கள் 3 பேர் இது என் ஃப்ரெண்டு இது வந்து ரக்ஷனா இப்போ இருக்கிற ரக்ஷனாக்கும் அப்போ இருக்கிற ரக்ஷனாக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க ரக்ஷனா வந்து அப்போ 5 வயசா 6 வயசோ நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு என்ன ரக்ஷனா ஆமா அதோ பாருங்க ரக்ஷனா உட்கார் ரக்ஷனா இந்த போட்டோல இருக்கிறதுக்கும் இந்த மூஞ்சிக்கு எவ்வளவு வித்தியாசப்படுது பாருங்க அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா வீட்டோட அதாவது மாமியாரோட விளக்கு அதை கொடுத்து பொண்ணழைப்பப்ப கோவிலிருந்து கொடுத்து கூட்டிட்டு வருவாங்கல்ல மண்டபத்துக்கு அதுதான் பொண்ணு நானே ரெடி ஆயிட்டேன் நாங்கள் வந்து 3 மணிக்கெலாம் வந்துட்டோம் 24ஆம் தேதி அன்றைக்கி 3 மணிக்கெலாம் வந்துட்டோம் வந்து அம்மா சொல்லிட்டாங்க 6:30 மணிக்கு ஷார்ப்பாக எனக்கு மேலே 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு 5:30 6 மணிக்கு ஷார்ப்பாக நான் ரெடி ஆகிட்டு நான் போய் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவருக்காக அரை மணி நேரம் ஆகுது அவர் போயிட்டு அது ரெடி ஆகிறதுக்காக எங்கே போனீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு அவர் வரத்துக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு அரை மணி நேரத்துக்கு மேல என்ன உட்கார வச்சு ஆனா திட்டு வந்தேன் அம்மா கிட்ட அவளே ரெடி ஆயிட்டா உனக்கு என்னடா இவ்வளவு நேரம் அப்படின்னு ஸோ போய் கோவில் வந்து எடுத்துட்டு வந்த போட்டோ தான் அடுத்து இதெல்லாம் வந்து எல்லாம் ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இது வந்து என்னோட ஒரிஜினல் முடி சௌரியே வைக்கல பாருங்க பார்லர்லேருந்து வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் மேக்கப் பண்ண வந்தவங்கலாம் வந்து சௌரி எடுத்துட்டு வந்துட்டு ஐயோ இது முடி என்னவோ இருக்கும்னு நினச்சிட்டு சௌரி எடுத்துட்டு வந்தோம் இன்னும் கல்யாண பொண்ணோட முடியே வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு இது என்னோட ஃபுல் ஒரிஜினல் முடி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடல இது வந்து ஃப்ரண்ட் மேக்கப் இது பேக் மேக்கப் இவர் தான் மாப்பிள்ளை இது ஹனிமூனில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து ஃப்ளைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ வருஷம் ஆயிடுச்சு கல்யாண ஆல்பம்லாம் நாங்கள் எடுத்து பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போடுற சாப்பிட்டு நாங்களும் வந்து ஆல்பம் பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சி யாருமே பொறுமையாக பார்க்க மாட்டோம் உனக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கா அவருக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கோம் எடுத்த ஃபோட்டோ நாங்கள் தங்கி இருந்த ரூம்ல எடுத்த ஃபோட்டோ இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ அழகாக இருக்கும் இது வந்து அந்த ஒரு ரிவரில் அந்த ரிவரில் ஒரு கோவில் ஒன்று இருந்தது அதெல்லாம் மறந்து போச்சு 5-6 வருஷம் மறந்து போச்சு அந்த கோவில் பேர் ரிவர் பேர்லாம் மறந்துச்சு அங்கே எடுத்த ஃபோட்டோ இதை பார்த்தீங்களா தெரியும் அதில் எடிட் பண்ணி அவரை உட்கார வச்சிருக்காங்க நான் தனியாக உட்காந்துருந்தேன் அப்படின்றதுனால ஆல்பமே செம்ம வெயிட் பிடிக்கவே முடியல கை இதுதான் வந்து சூப்பரான இடம் பாருங்க இதுதான் ஃபுல்லா
ஒரே பனி தான். அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணம் காலையில அந்த நலங்கு வைப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த போட்டோங்கெல்லாம். எனக்கு அவருக்கு நலங்கு வைக்கிற போட்டோ. அவரோட நிச்சயதார்த்த ஷர்ட் இது. சொன்னேன் இல்லையா ஃபுல்லா பனியா இருக்கும்னு. இதுதான் பாருங்க, ஃபுல்லா எவ்வளவு பனியா இருக்கு பாருங்க. சுத்தியுமே அங்க வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு மேல மலை பிரதேசம் தான். ஸோ நம்ம கீழே இருந்து மேலே ஏறும் போதே வரிசையா பாத்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். கிளவுஸ், அப்புறம் நம்ம போட்டுக்கிற அந்த காஸ்டியூம் 150 இல்ல 200 அதுக்கு வந்து வாடகை அண்ட் டெபாசிட் வேற இருக்கு. டெபாசிட் வேற கொடுத்தோம். ரிட்டர்ன் வரும்போது அந்த ட்ரெஸ் கொடுக்கும்போது அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நம்மளுக்கு கையில கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்தோடனே நாங்க நினைச்சோம் ஐயோ மேல அந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. பட் டிராவல் பண்ற நேரத்துல தான் குளிர் இருந்ததே தவிர அதுக்கப்புறமா அதெல்லாம் கழுவிட்டு பனியில கை வைக்கும் போது சூடா இருக்கு. பனி கட்டி இல்ல அனலா இருந்தது. அதனாலயா, அதனால நாங்க அந்த காஸ்டியூம் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே தான் வெறுமா இருப்போம் பாருங்க. வெறும் எங்களோட ட்ரெஸ்லயே தான் இருப்போம். சூப்பர் இடம். இந்த போட்டோ காட்டு. எங்க தாலி கட்டுற போட்டோ வரலையா? இது வந்து பாத பூஜை செய்வோம் 2 பேரும். அவங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா அம்மாக்கு பாத பூஜை செஞ்சோம். அந்த போட்டோ எங்க அப்பாவை நான் காமிக்கவே இல்லை. எங்கே இருக்காரு? ஓகே, த பிக் டே ஆஃப் அவர்ஸ். ஒரு வழியா போராடி முடிச்சிட்டோம் கல்யாணத்தை நல்லபடியா. நாங்க எந்த இடத்தையுமே விட மாட்டோம் போட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ வரைக்குமே அப்படிதான். போட்டோல நான் படிக்கட்டுல உட்காந்துட்டு அவரு நான், ஏன்னா நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். இவங்க பசங்களை வச்சிருக்கவே கிளம்பல, கொஞ்சம் லேட் பண்ணாங்க அப்படின்றதால அந்த கேப்ல போட்டோ எடுத்துக்கிட்டோம். என்ன 2 அப்பாவா? அந்த ரிவர் பக்கத்துல இருந்த கோவில் எடுத்த போட்டோ தான் இது. எனக்கு இந்த ஆல்பத்துல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரிசப்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா ரிசப்ஷன் சைடு அது ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த ரிசப்ஷன் போட்டோஸ் திருப்பி வரக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். கல்யாணம்னு எடுத்துட்டு அந்த கல்யாண போட்டோஸ் தான் இருக்கும். அடுத்த ஹனிமூன் போட்டோன்னு தனியா போட்டுருவான். அதுதான் போய் தனியா பிளான் பண்ணி எல்லாத்துலயும் மிடில் வரும். இந்த ட்ரெஸ் வாடகைக்கு கொடுத்த ட்ரெஸ். ரூம்ல எடுத்த போட்டோ. இதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் நாங்க மிஸ் பண்றோம். வீடியோஸ் பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, லவ் ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றதுனால லென்த்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து இவ்வளவு லென்த்தா எடுக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் நான் போட்டோல வந்து காமிச்சு அவங்க பேர்லாம் சொல்லாம விட்டுருந்தேன் அப்படின்னா ரொம்ப சாரி. ஆல்பம்ல இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு முக்கியமானவங்க தான். ஸோ ஒரு டீட்டெயிலாக போகாமல் சும்மா ஒரு அப்படியே பிளாங்காக ஒரு ஓவியம் மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அதனால் யாரும் கோச்சிக்க வேண்டாம். இது வந்து எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஃபேமிலி. அப்பா வந்து இல்லை அப்படின்னு யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இவர் என்னோட அப்பா அம்மா. பாக்யா வைஷு வந்து இதில் இருக்க மாட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனேவே வந்து எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து பையன் வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவோம். பட் இவங்க சைடில் வந்து பையனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம், அதான் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். ஸோ கல்யாண வீடு அப்படின்னு பார்த்து அவங்க வீடு எந்த கோலத்தில் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அமக்கலமாக போட்டு வச்சுட்டு கிளம்பி வந்தோம். அதனால் வைஷு வந்து தாலி கட்டி முகூர்த்தம் முடிஞ்ச உடனேவே வந்து அவர் கிளம்பிட்டா காரில் போயிட்டு. நாங்கள் கிளம்பி வரத்துக்குள்ளே வீடு மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவள் போயிட்டா. அதனால அவள் வந்து ஃபோட்டோவில் கல்யாண ஃபோட்டோவில் இருக்கவே மாட்டான். இதுதான் வந்து மணாலிக்கு நாங்க எல்லாரும் போன ஒரு ஃபுல் ஃபேமிலி போட்டோ. இங்க பக்கத்துல கீழே வந்து மரத்துல ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. அது வந்து அங்க வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா, உட்டிலேயே வந்து நிறைய காவிங் பண்றாங்க. பிக்சர்ஸ், நம்ம போட்டோஸ் அப்படியே நம்ம கண்ணெதிரிக்கவே பண்ணி தருவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்தோம்னா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது. சும்மா ஒரு மணாலிக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஹனிமூனுக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கட்டுமேனு எங்கள் பேர் போட்டு ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் அவர் ஹனிமூன் அட் மணாலி அப்படின்னு போட்டு வாங்கிட்டு வந்தோம். கீழே வந்து வீட்டில் ஹாலில் வந்து இது ஹேங்கிங்கில் இருக்கும். நான் என்னைக்காவது வீடியோ பிளாக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதை வந்து கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் தான் மொத்தமாக மணாலியை விசிட் பண்ண ஆளுங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் உங்களுக்கு கிட்ட தெரியும் பாருங்க. இதுக்கு தான் வந்து ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கினாங்க. நல்லா புஷ்னு குண்டா தெரிய ஆரம்பிச்சோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே. இல்லாமல் அங்கே கொஞ்சம் நாங்கள் எடுத்த கிளிப்பிங்ஸ் அவ்வளோதான். இதோட
வெட்டிங் ஆல்பம் முடிந்து விட்டது. ஓகே, வெட்டிங் ஆல்பம் முடிச்சிட்டோம். இவர் என்ன சொல்றாருன்னா, மீதி இருக்கிற ஆல்பம் எல்லாமும் பிரி, நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால எல்லாத்தையும் பிரி காமிக்கலான்றாரு. ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஒரு மனசாட்சியோட வீடியோ போடணும். ஸோ அவ்வளோ லென்த்தாக போகிறதுக்குலாம் நான் விட மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வளகாப்பு ஆல்பம், அப்புறமா வந்து கவினுக்கு ஹேமந்துக்கு காது குத்துருவோம் அந்த ஆல்பம், கவினோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆல்பம் இதெல்லாம் இருக்கும். பட் ஹர்ஷாவுக்கு தான் வந்து ஆல்பமே இல்லை. ஃபோட்டோஸ் எடுத்தோம், பட் ஃபோட்டோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஆல்பம்னு போடவே இல்லை, போடணும். இதெல்லாம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹனிமூன் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுவே வந்து தனி ஆல்பமாக ஒன்று பெருசாக போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும், உங்களுக்கு வேணும் காமிக்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி ஒரு நாள் உட்காந்து கடை போட்டு சிறப்பாக பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்னாவே உட்காந்து லவ் ஸ்டோரியோட கடைசி பார்ட்டை முடிச்சிட்டோம். அண்ட் எங்களோட வெட்டிங் ஆல்பமும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து விடைபெற்று அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை விளாக்லையோ உங்க எல்லாரையும் வந்து நான் தனியாக மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.